ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 14/1/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு நற்சிந்தனையாளர் ஆவதற்கான ஆதாரம் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனை. நற்சிந்தனையாளர் ஆவதற்கான ஆதாரம் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனை. இன்று பாப்தாதா நாலாபுறங்களினுடைய விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான விசேஷ குழந்தைகள்? யார் எப்பொழுதும் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனையில் இருக்கும் காரணத்தினால அனைவரினுடைய நற்சிந்தனையாளராக இருக்கிறாங்க. யார் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையிலேயே இருக்கிறாங்களோ அவங்க இயல்பாகவே நற்சிந்தனையாளராக ஆயிடுறாங்க. யார் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையில் இருக்கிறாங்களோ அவங்க இயல்பாகவே நற்சிந்தனையாளராக ஆயிடுறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அந்த நற்சிந்தனைக்குடைய ஆதாரம் நற்சிந்தனையாளராக ஆவதற்கானது. முதல் அடி சுய சிந்தனை. பாபா சொல்கிறாங்க, சுய சிந்தனை அப்படின்னா பாப்தாதா நான் யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்போதும் நினைவு சொரூபத்தில் வைப்பது. சுய சிந்தனை அப்படின்னா பாப்தாதா நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்போதும் நினைவு சொரூபத்தில் வைப்பது தான் சுய சிந்தனை. எப்படி தந்தை மற்றும் தாதா என்னவாக இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அப்படி அவங்களை தெரிந்து கொள்வது தான். யதார்த்தமாக தெரிந்து கொள்வது, மேலும் இருவரையும் தெரிந்து கொள்வது தான் தெரிந்து கொள்வது. அதே மாதிரி தன்னையும் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதாவது எது என்னுடைய ஆதி அனாதி சிரேஷ்ட சொரூபமாக இருக்குதோ அந்த சொரூபத்தில் தன்னைத்தானே தெரிந்து கொள்வது. தன்னையும் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதாவது எது என்னுடைய ஆதி அனாதி சிரேஷ்ட சொரூபமாக இருக்குதோ அந்த சொரூபத்தில் தன்னைத்தானே தெரிந்து கொள்வது. மேலும் அதே சுய சிந்தனையில் இருப்பது. இதைத்தான் சுய சிந்தனை அப்படின்னு சொல்றதுன்னு பாப்தாதா சொல்றாங்க. நான் பலகீனமானவன், முயற்சி செய்பவன், ஆனால் வெற்றி சொரூபமாக இல்லை, மாயாவை வென்றவனாக இல்லை என்று யோசிப்பது சுய சிந்தனை கிடையாது. ஏன் அப்படின்னா சங்கமயுகத்தினுடைய முயற்சி பிராமண ஆத்மா அப்படின்னா சக்திசாலியான ஆத்மா. இந்த பலகீனம் மற்றும் முயற்சி செய்யாமை அல்லது மந்தமாக முயற்சி செய்வது ஆகியவை தேக அபிமானத்தினுடைய படைப்பு. சுயம் அப்படின்னா ஆத்மா அபிமானி. இந்த நிலையில பலகீனத்தினுடைய விஷயங்கள் வர முடியாது. அந்த மாதிரி இந்த தேக அபிமானத்தினுடைய படைப்பை சிந்தனை செய்வதும் சுய சிந்தனை இல்லை. சுய சிந்தனை அப்படின்னா எப்படி தந்தையோ அப்படி நான் சிரேஷ்ட ஆத்மா, அந்த மாதிரி சுய சிந்தனை செய்கிறவங்க நல்ல சிந்தனை செய்ய முடியும். நற்சிந்தனை அப்படின்னா ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வது. நற்சிந்தனை அப்படின்னா ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆழமான ரமணிகரமான ரகசியங்களினுடைய சிந்தனை செய்வது. ஒன்று அப்படியே சொல்வது மட்டும், இன்னொன்று ஞான கடலின் அலைகளில் நீந்துவது. அதாவது ஞான பொக்கிஷத்தின் எஜமான தன்மையின் போதையில் இருந்து எப்பொழுதும் ஞான ரத்னங்களோடு விளையாடி கொண்டிருப்பது. ஞானத்தினுடைய ஒவ்வொரு விலை மதிக்க முடியாத வார்த்தைகளை அனுபவத்தில் கொண்டு வருவது அப்படின்னா தன்னை விலை மதிக்க முடியாத ரத்னங்களால் எப்பொழுதும் மகான் ஆக்குவது. அந்த மாதிரி ஞான சிந்தனை செய்கிறவங்க தான் நற்சிந்தனை செய்கிறவங்க. இந்த மாதிரி நற்சிந்தனை செய்கிறவங்க இயல்பாகவே வீணான சிந்தனை மற்றும் மற்ற சிந்தனைகளிலிருந்து விலகி இருக்கிறாங்க. சுய சிந்தனை நற்சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மா ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய நற்சிந்தனையில் அந்த அளவு பிஸியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு சிந்தனை செய்வதற்காக ஒரு வினாடி மற்றும் சுவாசத்துக்கும் நேரம் இருக்கிறது கிடையாது. எனவே எப்பொழுதுமே மற்ற சிந்தனை மற்றும் வீணான சிந்தனையிலிருந்து சுலபமாகவே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. புத்தியிலும் இடமில்லை, நேரமும் இல்லை. நேரமும் நற்சிந்தனையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. புத்தி எப்பொழுதும் ஞான ரத்தனங்களால், அதாவது நல்ல எண்ணங்களினால் நிரம்பி இருக்குது. மற்ற எந்த எண்ணமும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இவரைத்தான் நற்சிந்தனை செய்பவர்னு சொல்கிறது.
ஒவ்வொரு ஞானத்தினுடைய வார்த்தையின் ரகசியத்துல சொல்றவங்க. இசையின் மகிழ்ச்சியில மட்டும் இருக்கிறவங்க கிடையாது. இசை அப்படின்னா சொன்ன வார்த்தையினுடைய ரகசியத்தில் சொல்றவங்க. இசை அப்படின்னா சொன்ன வார்த்தைகளினுடைய ரகசியத்தில் சொல்றவங்க. எப்படி ஸ்தூலமான இசையை கேட்பதற்கு மிகவும் விருப்பம் இருக்குது இல்லையா? அதே போல ஞான முரளி இசையும் மிக நன்றாக இருக்குது. ஆனால் இசையின் கூடவே ரகசியத்தை புரிந்து கொள்றவங்க, ஞான பொக்கிஷத்தினுடைய அதிபதியாகி சிந்தனை செய்வதில் மூழ்கி இருக்கிறவங்க, மூழ்கிய நிலையில் இருப்போரின் எதிரில் எந்த தடையுமே வர முடியாது. அந்த மாதிரி சுய சிந்தனை செய்கிறவங்க இயல்பாகவே அனைவரின் தொடர்புல நற்சிந்தனையாளராக ஆயிடுறாங்க. சுய சிந்தனை பிறகு நற்சிந்தனை. அந்த மாதிரியான ஆத்மா நற்சிந்தனையாளராக ஆயிடுறாங்க. ஏன்னா யார் இரவு பகலாக நற்சிந்தனையில் இருக்கிறாங்களோ அவங்க மற்றவர்களுக்காக ஒரு பொழுதும் தீயதை யோசிப்பது கிடையாது, பார்ப்பதும் இல்லை. அவங்களுடைய இயற்கையான சமஸ்காரம் மற்றும் சுபாவம் நல்லதாக தான் இருக்கும். ஆகையினால அவங்களுடைய உள் உணர்வு, பார்வை அனைத்திலும் நல்லதையே பார்ப்பது மற்றும் நல்லதையே நினைப்பது அப்படிங்கிற அந்த பழக்கம் இயல்பாகவே உருவாயிடுது. ஆகையினால அவங்க ஒவ்வொருவருக்காகவும் நற்சிந்தனையாளராக இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆத்மாவினுடைய பலகீனமான சமஸ்காரத்தையும் பார்த்து அந்த ஆத்மாவுக்காக இவர் அந்த மாதிரியானவர் என்று தீயதை மற்றும் வீணானதை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பலகீனமான ஆத்மாவுக்கு எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தினுடைய ரெக்கையை கொடுத்து சக்திசாலியாக ஆக்கி உயிரை பறக்க வைப்பாங்க. எப்பொழுதும் அந்த ஆத்மாவுக்காக சுப பாவனை சுப விருப்பங்கள் மூலமாக சகயோகியாக ஆவாங்க. நற்சிந்தனையாளர் அப்படின்னா நம்பிக்கை இழந்தவரையும் நம்பிக்கை உள்ளவராக ஆக்கக்கூடியவங்க. நற்சிந்தனையுடைய பொக்கிஷத்திலிருந்து பலகீனமானவரையும் நிரப்பி முன்னேற வைக்கிறவங்க. இவரிடமோ ஞானமே இல்லையே என்று நினைக்க மாட்டாங்க. இவர் ஞானத்துக்கு பாத்திரமானவர் இல்லை, இவர் ஞானத்தில் செல்ல முடியாது என்று நினைக்க மாட்டாங்க. நற்சிந்தனையாளர் பாப்தாதா மூலமாக பெற்றிருக்கக்கூடிய ஆதரவுங்கிற கால் கொடுத்து முடமானவரையும் நடக்க வைப்பதற்கு பொறுப்பாளராக ஆயிடுறாங்க. நற்சிந்தனையாளர் ஆத்மா தன்னுடைய நற்சிந்தனை நிலை மூலமா மனமுடைந்து போன ஆத்மாவையும் கூட குஷிப்படுத்தும் இனிப்பு மூலமா அவரை ஆரோக்கியமானவராக ஆக்கிடுவாங்க. பாபா கேட்குறாங்க, தில்குஷ் மிட்டாய் அருந்துறீங்க இல்லையா அப்படின்னு. அப்படின்னா மற்றவங்களுக்கும் கொடுக்கும் தெரியும் இல்லையான்னு கேட்குறான். நற்சிந்தனையாளர் ஆத்மா யாருடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டும் அந்த ஆத்மானுடைய பலகீனத்தை மறந்து தன்னுடைய விசேஷ சக்தியின் பலத்தை கொடுத்து அவங்களையும் சக்திசாலியாக ஆக்கிடுவான். யார் மீதும் வெறுப்பு நிறைந்த பார்வை இருக்காது. எப்பொழுதும் கீழே விழுந்த ஆத்மாவை மேலே தூக்கி விடணுங்கிற பார்வை இருக்கும். தான் மட்டும் நற்சிந்தனையில் இருப்பது மற்றும் சக்திசாலியான ஆத்மா ஆவது இதுவும் முதல் நிலை இல்லை. இதையும் நற்சிந்தனையாளர் என்று சொல்ல மாட்டோம். நற்சிந்தனையாளர் அப்படின்னா தன்னுடைய பொக்கிஷங்களை எண்ணம் மூலமா, வாய்மொழி மூலமா, தன்னுடைய ஆன்மீக உறவு தொடர்பு மூலமா மற்ற ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துவது. நற்சிந்தனையாளர் ஆத்மா நம்பர் 1 சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரிகள். நீங்கள் அந்த மாதிரி நற்சிந்தனையாளராக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் நல்ல உணர்வு, பார்வை இருக்கணும். பிறகு உலகமும் சிரேஷ்ட பிராமணர்களுக்கு நல்லதாக தென்படும். பொதுவாகவே சாதாரண ரூபத்தில் நல்லதை பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிராமண ஆத்மாக்களும் நல்ல ஜென்மம் எடுத்தவங்க, நல்ல நேரத்தில் பிறந்திருக்கீங்க. பிராமணர்களுடைய ஜென்மத்தின் நேரம், அதாவது வேலை நல்லது தான். பாக்கியத்தினுடைய திசையும் நல்லது, சம்பந்தமும் நல்லது. ஆகினால் பிராமண ஆத்மாக்களுக்கு நடைமுறையில் மட்டுமின்றி கனவுல கூட தீயதனுடைய பெயர் அடையாளம் கூட வராது. நீங்கள் அந்த மாதிரியான நற்சிந்தனையாளர் ஆத்மாக்கள் இல்லையா? நீங்கள் விசேஷமாக நினைவு தினத்துக்காக வந்திருக்கீங்க. நினைவு தினம் என்றால் சக்தி நிறைந்த தினம். அப்படி நீங்கள் விசேஷமாக சக்திசாலியான ஆத்மாக்கள் இல்லையா? பாப்தாதாவும் எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மாக்கள் சக்தி தினத்தை கொண்டாடுவதற்காக வருக வருக என்று சொல்கிறாங்க. சக்திசாலியான பாப்தாதா சக்திசாலியான குழந்தைகளை எப்போதுமே வரவேற்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. எப்பொழுதும் சுய சிந்தனையின் ஆன்மீக போதையில் இருக்கும், நற்சிந்தனையின் பொக்கிஷத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய நற்சிந்தனையாளராகி அனைத்து ஆத்மாக்களையும் பறக்க வைக்கும், எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வள்ளல் மற்றும் வரமளிக்கும் வள்ளலாகி
அனைவரையும் சக்திசாலியாக ஆக்கும் சக்திசாலியான சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு சந்திப்பு. மாதர்களினுடைய குரூப்பை சந்திக்கிறாங்க பாப்தாதா. மாதர்கள், நீங்கள் எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க இல்லையான்னு கேட்குறாங்க. காலடியில் பணிவிடை செய்பவரிலிருந்து தலையினுடைய கிரீடமாகி ஆகிட்டீங்க. இந்த குஷி எப்பொழுதும் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதாவது குஷியினுடைய பொக்கிஷம் திருட்டு போய்விடுவது இல்லையே அப்படிங்கிறாங்க. மாயா திருடுவதில் மிகவும் திறமை வாய்ந்தது. ஒருவேளை எப்பொழுதும் வீரம் நிறைந்தவராக புத்திசாலியாக இருந்தீங்க அப்படின்னா மாயா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் அது உங்களினுடைய தாசியாக ஆயிடும், எதிரிலிருந்து சேவாதாரியாக ஆயிடும். அந்த மாதிரி மாயாவை வென்றவராக நீங்கள் ஆயிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தந்தையினுடைய நினைவு இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் அவரோடு இருப்பவங்களா இருப்பாங்க. ஆன்மீக பிரபாவம் ஏற்பட்டுடுச்சு. தந்தையினுடைய தொடர்பு இல்லை அப்படின்னா ஆன்மீக பிரபாவமே இல்லை. அப்படி நீங்கள் எல்லோருமே தந்தையினுடைய தொடர்பு அப்படிங்கிற அந்த வண்ணத்தில் வண்ணமயமாக்கப்பட்டு பற்றுதலை வென்றவராக ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறார். அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மோகம், அதாவது பற்றுதல் இருக்குதா? தன்னுடைய குழந்தைகள் மேல் இருக்காது, ஆனால் பேரன் பேத்திகள் மீது இருக்கும் இல்லையா? குழந்தைகளுடைய சேவை முடிஞ்சிருச்சு, மற்றவர்களுடைய சேவை தொடங்குது, குறைவதில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை ஏற்பட்டுடும். இந்த அனைத்து பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருக்கீங்களா? மாதர்களுக்கு இவ்வளவு சிரேஷ்ட பிராப்தி ஆயிடுச்சு. யார் முற்றிலும் கை காலியானவர் ஆகியிருந்தாரோ அவர் இப்பொழுது அனைத்தும் நிறைந்தவராக ஆகிட்டார். அனைத்தும் இழந்து விட்டார். இப்பொழுதும் மீண்டும் தந்தை மூலமாக அனைத்து பொக்கிஷங்களையும் பிராப்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னா மாதர்கள் என்னவாக இருந்தவங்க என்னவாக ஆயிட்டீங்க? 4 சுவர்களுக்குள்ள இருந்தவங்க உலகத்தினுடைய அதிபதியாக ஆயிட்டீங்க. தந்தை என்னை அவருடைய குழந்தையாக ஆக்கிவிட்டார் என்றால் எனக்கு எவ்வளோ பாக்கியம் என்ற இந்த போதை இருக்குது தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பகவான் தன்னுடைய குழந்தையாக ஆக்குவது மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் ஒரு பொழுதுமே இருக்க முடியாது. ஆகையினால தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து எப்பொழுதும் குஷியாக இருக்கீங்க இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரு பொழுதும் இந்த பொக்கிஷத்தை மாயா திருடிவிடக்கூடாது. அனைவரும் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா? அனைத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் மற்றவங்களுக்கு சக்தி கொடுப்பது. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் பாபா சொல்றாங்க மற்றவங்களுக்கு சக்தி கொடுப்பது. ஆகையினால எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக புண்ணிய ஆத்மா, அதாவது தனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களின் பெரும் வள்ளல் ஆகுங்க. அந்த மாதிரி தானம் செய்கிறவங்க எந்த அளவு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவு பல மடங்கு அதிகரிக்குது. அந்த மாதிரி ஊக்கம் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. இந்த ஊக்கத்தினுடைய நடைமுறை சொரூபம் சேவையில் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. எந்த அளவு உடல், மனம், பணம், செல்வத்தை சேவையில் ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவு தற்சமயம் பெரிய வள்ளல் புண்ணிய ஆத்மாகிறீங்க. மேலும் எதிர்காலத்திலும் சதா காலத்துக்காக சேமிப்பு செய்கிறீங்க. தன்னுடைய அனைத்தையும் சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதும் நாடகத்தில் பாக்கியம் இருக்குது. அப்படி நீங்கள் இந்த பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறவங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா வெள்ளி வாய்ப்பு. பரந்த மனம் உடையவராக ஆக்கி செஞ்சீங்க அப்படின்னா பொன்னான வாய்ப்பு. ஆகினால அனைவரும் நம்பர் 1 வாய்ப்பை எடுப்பவர்களாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்ததாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா தினசரி அன்பான குழந்தைகளுக்கு அன்பிற்கான பிரதிபலனை கொடுக்கிறார். தந்தைக்கு குழந்தைகள் மீது அந்த அளவு அன்பு இருக்குது. குழந்தைகள் எண்ணம் தான் வைக்கிறாங்க, வார்த்தைகள் வரையிலும் கூட வரல. மேலும் தந்தை அதற்கான பிரதிபலனையும் முன்பாகவே கொடுத்துடுறாங்க. சங்கமிகத்துல முழு கல்பத்துக்கான அன்பு நினைவுகளை கொடுத்துடுறாங்க. அந்த அளவு அன்பு மற்றும் நினைவை கொடுக்கறாங்க. அது பல ஜென்மங்களுக்கு அன்பு நினைவுனால பை நிரம்பியதாக இருக்கும். பாப்தாதா அன்பான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சகயோகம் கொடுத்து முன்னேற வைத்து கொண்டே இருக்கிறாங்க. தந்தை என்ன அன்பு கொடுத்திருக்கிறாங்களோ அந்த அன்பினுடைய சொரூபமாக ஆகி யாரையாவது அன்பானவர்கள் ஆக்குனீங்க அப்படின்னா அவங்க தந்தையினுடைய குழந்தை ஆயிடுவாங்க. அன்பானவர் தான் அனைவரையும் ஆகர்ஷணம் செய்யறவங்க. அனைத்து குழந்தைகளுடைய அன்பு தந்தையிடம் சேர்ந்து கொண்டே இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நல்லது.
அடுத்ததாக மொரிஷியஸ் பார்ட்டிகளோட அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைவரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. எவ்வளோ பாக்கியத்தை பிராப்தி செஞ்சிட்டீங்க. இந்த மாதிரியான பெரிய பாக்கியம் யாருக்குமே கிடைக்க முடியாது. ஏன்னா பாக்கியத்தை வழங்கும் தந்தையே உங்களுடையவராக ஆகிவிட்டார். நீங்கள் அவருடைய குழந்தையாக ஆயிட்டீங்க. எப்போ பாக்கியத்தை வழங்குபவர் தன்னுடையவராக ஆகிவிட்டார் என்றால் இதைவிட சிரேஷ்ட பாக்கியம் என்ன இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த மின்னி கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள். மேலும் நீங்கள் அனைவரையும் பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆக்குறவங்க. ஏன்னா யாருக்கு ஏதாவது நல்ல பொருள் கிடைக்கிது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. எப்படி தந்தையினுடைய நினைவு இல்லாமல் இருக்க முடியாது, அதே போல சேவை இல்லாமலும் இருக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் அநேகரனுடைய தீபத்தை ஏற்றி தீப ஒளியாக ஆக்குறவங்க தீபாவளி ராஜ திலகத்தினுடைய அடையாளம். அப்படி தீபங்களினுடைய மாலை செய்கிறவங்களுக்கு ராஜ திலகம் கிடைச்சிடுது. தீபங்களினுடைய மாலை செய்கிறவங்களுக்கு ராஜ திலகம் கிடைச்சிருதுன்னு பாபா சொல்றாங்க. சேவை செய்வது அப்படின்னா ராஜ திலகம் இட்டவங்க ஆவது. சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவங்க மற்றவங்களுக்கு ஊக்க உற்சாகத்தினுடைய ரெக்கை கொடுக்க முடியும். பாப்தாதா கேள்வி கேட்குறாங்க, எந்த முக்கிய ஆதாரத்தில் சித்தியை அதாவது வெற்றியை சகஜமாக பிராப்தி செய்ய முடியும்? பாப்தாதா பதில் சொல்றாங்க, தன்னை பணிவு நிறைந்தவராக மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னைத்தானே குணத்தை கிரகிப்பவராக ஆக்கிவிட்டீங்க அப்படின்னா சுலபமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. வெற்றி அடையணும் அப்படின்னா பணிவு நிறைந்தவராக ஆகணும், குணத்தை கிரகிக்கணும். யார் தன்னை நல்லவராக நிரூபிப்பதிலேயே முனைந்திருப்பாரோ, அவர் பிடிவாதம் செய்கிறாரோ, அவர் ஒருபொழுதும் பிரசித்தி ஆக முடியாது. யார் தன்னை நல்லவராக நிரூபிப்பதில் பிடிவாதமாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு பொழுதும் பிரசித்தி ஆக முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. பிடிவாதம் செய்பவர் ஒரு பொழுதும் வெற்றி அடைய முடியாது. அவங்க பிரசித்தி ஆவதற்கு பதிலாக இன்னும் தூரமாகி விடுறாங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பாபா, உலகத்தின் மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தின் பாராட்டுகளுக்கு உரியவராக எப்பொழுது ஆவீங்க? உலகத்தின் மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தின் பாராட்டுதல்களுக்கு உரியவராக எப்பொழுது ஆவீங்க? எப்போ பாபா பதில் சொல்றாங்க, எப்போ தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அனைத்து கேள்விகளையும் முடிச்சிடுறதோ, எப்போ முடிந்துருதோ அப்பதான். எப்படி தன்னை மற்றவருடன் குறைந்தவர் என்று நினைப்பது கிடையாது, நினைப்பதில் தன்னை அதிகாரி என்று நினைக்கிறீங்க, அது மாதிரி புரிந்து கொள்வது மற்றும் செய்வது அப்படிங்கிற அந்த இரண்டிலும் உரிமை உள்ளவங்க ஆகுங்க. அப்போதான் உலகின் மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தின் பாராட்டுகளுக்கு உரியவர் ஆவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் யாசிப்பவராக ஆகாதீங்க, வள்ளலாக ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஸ்ரீமத் பிரகாரம் சேவையில திருப்தியினுடைய விசேஷத்தை அனுபவம் செய்யும் வெற்றி அடைபவராகுக. வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஸ்ரீமத் பிரகாரமா சேவையில திருப்தியினுடைய விசேஷத்தை அனுபவம் செய்யணும் அப்படின்னு. எந்த ஒரு சேவையும் செய்யுங்க. ஏதாவது புது மாணவர்கள் வந்தாலும் வராட்டினாலும் நீங்க உங்கள் மேல் திருப்தியாக இருங்க. ஒருவேளை நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த செய்தி அவசியம் வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை வைங்க. இதில் சோர்வு அடையாதீங்க. மாணவர்கள் அதிகரிக்கவில்லை என்றால் ஒன்றும் பாதகம் இல்லை. உங்களுடைய கணக்கிலோ சேமிப்பு ஆகிவிட்டது, மேலும் அவங்களுக்கு கிடைத்து விட்டது. ஒருவேளை நீங்கள் திருப்தியாக இருந்தீங்க அப்படின்னா செலவு பயனுள்ளதாக ஆனது. ஸ்ரீமத் பிரகாரம் காரியம் செஞ்சீங்க அப்படின்னா ஸ்ரீமத்தை நம்பி நடப்பது கூட வெற்றி அடைவராக ஆவது. பாபா சுலோகன்ல சொல்றாங்க, சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. இந்த முரளியில் பாபா சுய சிந்தனை பற்றியும் நற்சிந்தனையாளர் பற்றியும் சொல்கிறாங்க. சுய சிந்தனை அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்க, தன்னை என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதாவது எது என்னுடைய ஆதி அனாதி சிரேஷ்ட சொரூபமாக இருக்குதோ அந்த ரூபத்தில் தன்னைத்தானே தெரிந்து கொள்வது, மேலும் அதே சுய சிந்தனையில் இருப்பது, இதுதான் சுய சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் சுய சிந்தனை அப்படின்னா, எப்படி தந்தையோ அப்படி நான் சிரேஷ்டம் ஆத்மா. அந்த மாதிரி சுய சிந்தனை செய்கிறவங்க, அவங்க நற்சிந்தனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நற்சிந்தனை அப்படின்னா ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வது. நற்சிந்தனை அப்படின்னா ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்கிறது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆழமான ரமணீகரமான ரகசியங்களின் சிந்தனை செய்கிறது. நற்சிந்தனையாளர் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நம்பிக்கை இழந்தவங்களுக்கும் நம்பிக்கை உள்ளவராக ஆக்கிறது. நற்சிந்தனையினுடைய பொக்கிஷத்தில் இருந்து பலகீனமானவரையும் நிரப்பி முன்னேற வைக்கிறவங்க. நற்சிந்தனையாளர் பாப்தாதா மூலமாக பெற்றிருக்கும் ஆதரவு அப்படிங்கிற அந்த கால் கொடுத்து முடமானவரையும் நடக்க வைப்பதற்கு பொறுப்பாளராக ஆகிடுவாங்க. நற்சிந்தனையாளர் ஆத்மா தன்னுடைய நற்சிந்தனை மூலம் மனமுடைந்து போன ஆத்மாவையும் கூட குஷிப்படுத்தும் இனிப்பு மூலமாக அவரை ஆரோக்கியமானவராக ஆக்கிடுவாங்க. தன்னுடைய பொக்கிஷங்களை எண்ணம் மூலமாக, வாய்மொழி மூலமாக, தன்னுடைய ஆன்மீக உறவு தொடர்பு மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்கும் சேவையில் ஈடுபடுத்துவாங்க நற்சிந்தனையாளர். நற்சிந்தனையாளர் ஆத்மாக்கள் நம்பர் 1 சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரிகள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் இந்த முரளியில் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்களுக்கு சக்தி கொடுப்பது தான். தனக்கு கிடைச்சிருக்கிற அந்த பொக்கிஷங்களுடைய பெரும் வள்ளலாக ஆக சொல்கிறாங்க. அவங்க தான் புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியும். அந்த மாதிரி தானம் செய்கிறவங்க எந்த அளவு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவு பல மடங்கு அதிகரிக்குது. அப்படி இந்த கொடுப்பது என்பது பெறுவதாக ஆயிடுது. எந்த அளவுக்கு உடல், மனம், பணம், செல்வத்தை சேவையில் ஈடுபடுத்துகிறீங்களோ அந்த அளவு தற்சமயம் பெரிய வள்ளல் புண்ணிய ஆத்மா ஆகிறீங்க. எதிர்காலத்திலும் சதா காலத்துக்காக சேமிப்பு செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்தது தீபாவளியை பற்றி பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் நிறைய பேருடைய தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை ஒளியாக ஆக்குறவங்க. அந்த தீபாவளிங்கிறது ராஜ திலகத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபங்களினுடைய மாலை செய்கிறவங்களுக்கு ராஜ திலகம் கிடைச்சிருது. சேவை செய்கிறதுன்னா பாபா சொல்கிறாங்க, ராஜ திலகம் இட்டவராக ஆவது. அடுத்தது கேள்வி பதிலில் பாபா வெற்றி அடையணும் அப்படின்னா தன்னை பணிவு நிறைந்தவராகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னைத்தானே குணத்தை கிரகிப்பவராகவும் ஆக்கணும். அப்போ வெற்றி சுலபமாக அடையலாம். தன்னை நல்லவங்களாக நிரூபிக்கிறதுக்கு பிடிவாதம் செஞ்சிங்க அப்படின்னா ஒருபோதும் பிரசித்தி ஆக முடியாது. பிடிவாதம் செய்கிறவங்க ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அவங்க பிரசித்தி ஆவதற்கு பதிலாக தூரமாக ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சேவை செய்யும் பொழுது பாபா ஸ்வரதானத்தில் சொல்கிறாங்க, ஸ்ரீமத் பிரகாரம் சேவையில் திருப்தியினுடைய விசேஷத்தை அனுபவம் செஞ்சால் வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு சேவை செய்கிறீங்க, புது மாணவர்கள் வந்தாலும் வராட்டினாலும் நீங்கள் உங்கள் மேலே திருப்தியாக இருங்க. ஒருவேளை நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த செய்தி அவசியம் வேலை செய்யும் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். சோர்வே அடையக்கூடாது. மாணவர்கள் அதிகரிக்கலை அப்படின்னா பாதகமே இல்லை. உங்களுடைய கணக்கில் சேமிப்பு ஆயிடுச்சு, மேலும் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஒருவேளை நீங்கள் திருப்தியாக இருந்தீங்க அப்படின்னா செலவு பயனுள்ளதாக ஆச்சு. ஸ்ரீமத் பிரகாரம் காரியம் செஞ்சீங்க அப்படின்னா ஸ்ரீமத்தை நம்பி நடப்பது கூட வெற்றி அடைபவராக ஆவது தான் சொல்கிறான். மேலும் ஸ்லோகனில் சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள்ட்ட இருந்து. அதனால சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்க, அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த முரளியில் சுய சிந்தனை, நற்சிந்தனை, நற்சிந்தனையால் புண்ணிய ஆத்மாவை பற்றி, வெற்றி சகஜமாக கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தீபாவளி பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீமத் பிரகாரம் சேவை செய்யும்போது வெற்றி கிடைக்கும் அப்படின்னும், ஆசீர்வாதம்
சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கும்போது கிடைக்கும் அப்படின்னும் இந்த முரளியில் வந்து நிறைய விஷயங்கள் பாபா புரிய வச்சுருக்குறாங்க. இந்த முரளி வந்து கிடைச்சா நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் கூட எடுத்து எல்லாரும் படிங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.